الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. صدق الله العلي العظيم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நோன்புகளையும் தொழுகைகளையும் கபூல் செய்து கொள்வானாக. நாம் ரமலானுடைய கடைசி தருணத்திலே, கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே நாம் என்னென்ன அமல்களை செய்தோமோ, என்னென்ன நற்காரியங்களை செய்தோமோ, அவை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. மேலும் அதற்கான கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளிலே முழுமையாக அதை பெற்ற கூட்டத்தாரிலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ, என்னென்ன நோய்கள் இருக்கின்றதோ, அவை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவர்த்தியாக்கி எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தியாக்குவானாக. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல கோடி படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலும் சத்தியமான, கண்ணியமான, உயர்வான ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து சும்மா எனக்கு என்னன்னு விட்டுறல, மாறாக அவனுக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன இந்த உலகத்திலே தேவைப்படுமோ அவை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இவை அனைத்தும் எதற்காக வேண்டி சொன்னால், இவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நான் கொடுத்த எல்லா நிஅமத்துகளுக்கும் நன்றி உள்ளவனாக இந்த அடியான் ஆக வேண்டும். ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹுக்கு பொருத்தமானவராக, அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவராக ஆக வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நாம் இந்த மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் படைத்த ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இவர்கள் அனைவரும் அல்லாஹை வணங்க வேண்டும், என்னை அறிந்து வணங்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லுவாங்க, இல்லா லியஅரிஃபூன், என்னை அறிந்து வணங்க வேண்டும். நான் யாரு, எதற்காக இந்த உலகத்துல மனிதனை படைத்திருக்கிறேன், எந்த விஷயத்திற்காக இவன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற எல்லா நோக்கத்தையும் புரிந்து கொள்வதற்காக, அவனை அல்லாஹை அறிந்து கொள்வதற்காக. அல்லாஹுக்கு யாரும் இணை இல்லை. இன்னல்லாஹ தஆலா வாஹிதுன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு யாரும் இணையாக ஆகாது, இணையாக ஆகவும் முடியாது, யாரும் இணையாக ஆக்கவும் முடியாது. வலா ஷைஅ யுஜிஸுஹு, அவனை எந்த ஒரு வஸ்துவும் இயலாமல் ஆக்க முடியாது. அவன் எல்லா விஷயத்தின் மீதும் அவன் காதிர், சக்தி உள்ளவன், அலீம், நன்கு அறிந்தவன், ஹய்யுன், எப்பொழுதும் உயிர் உள்ளவன், லா யமூத், அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. எப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கய்யூம், எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவன், நிர்வகிக்கக்கூடியவன், எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அதே போலதான் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை நிர்ணயித்து விட்டால், இந்த நேரத்திலே இவனுக்கு மரணம் வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டால், அதில் ஒரு நேரமும், ஒரு நிமிடமும், ஒரு வினாடியும் பிந்தவும் செய்யாது, முந்தவும் செய்யாது. அல்லாஹ் எங்கே அவனுக்கு ரூஹை வாங்க கட்டளையிடுகின்றானோ, 5 விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விஷயத்திலே சொல்கின்றான். குர்ஆனை வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது 5 விஷயங்களை மனிதன் அறிய மாட்டான். முதலாவது விஷயம், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ, நிச்சயமாக அந்த கியாமத்துடைய அறிவு இருக்கின்றதே, கியாமத் நாள் எப்பொழுது நிகழும்,
எந்த நேரத்தில் நிகழும் என்ற அறிவு இருக்குது. இன்னல்லாஹ், நிச்சயமாக அதை அல்லாஹ்வே அறிகின்றான். இந்தஹு இல்மு ஸாஅ, நிச்சயமாக அந்த அறிவு இருக்குது அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. அதே போல இரண்டாவதாக வயுனஸ்ஸிருல் கைஸ், மழை பொழிவதும் அது அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி தான் பெய்யும். நாங்க நினைக்கலாம் இன்று மேகமூட்டமாக இருக்கின்றது, இன்னைக்கு மழை நல்லா அழகாக பெய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது, மேகமூட்டமாக இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே தான் அது மழை பெய்யும். நாம் நினைக்கலாம் மேகமூட்டமாக இருக்கு, கண்டிப்பாக மழை பெய்யும் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களில் அதை திசை திருப்பி விடுவான். அதே போல மூன்றாவது விஷயம் வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய கற்பறையில என்ன பிள்ளை இருக்கின்றது, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று முடிவு செய்வதும் அல்லாஹ் தான். அதற்கு அப்புறம்தான் அவர்கள் ஸ்கேனின் மூலமாக பார்க்கின்றார்கள், பல விஷயங்களை அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அறிவாற்றலால், தன்னுடைய வல்லமையால், தன்னுடைய குதிரத்தால் அந்த வயிற்றிலே கற்பறையில என்ன இருக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹ் மாத்திரம்தான். அதே போல ஒமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, அதே போல எந்த மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகிறான் என்பதை நிர்ணயிக்குவதும் அல்லாஹ் தான். அவனுக்கு நாளைக்கு நஷ்டம் ஏற்படுமா, நாளைக்கு லாபம் ஏற்படுமா, அல்லது மற்ற விஷயங்கள் அவனுக்கு என்ன ஏற்படும் என்பதாக, அவன் நாளை என்ன சம்பாதிப்பான் என்பதை முடிவு செய்வதும் அல்லாஹ் தான். நாங்க சொல்லிவிடலாம் நாளைக்கு நல்ல ஒரு தினம், அழகா நம்மளுக்கு லாபம் ஏற்படும், சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லாபத்தையும் வைத்திருக்கின்றான், நஷ்டத்தையும் வைத்திருக்கின்றான். இவை அனைத்தும் இன்னல்லாஹ இன்தஹு, நிச்சயமாக எல்லாம் அவனிடத்திலே தான். அதே போல வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத், ஒரு ஆன்மா, ஒரு மையத், ஒரு உயிர் எங்க பிரிய வேண்டும், எந்த பூமியிலே அவர் உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாங்க வேண்டும் என்பதாக கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவையும் நமக்கு தெரியாது. நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது, எனக்கு மவுத் இந்த இடத்திலே தான் வரும், எனக்கு நான் இந்த நேரத்திலே தான் மௌத்தாகுவேன், நான் இந்த இடத்திலே தான் மௌத்தாகுவேன், எனக்கு அந்த இடத்திலே தான் மௌத் வரும் என்பதாக எவராலும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் யாரை எங்கு மௌத்தாக்குவான் என்பது அவனுடைய அறிவுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் எல்லோரும் மௌத்தாகக்கூடியதாக தான் போகின்றோம். எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு கியாமத்துடைய நாளில் எழுப்புவான். அதை சொல்லி காட்டுகின்ற பொழுது வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கழுத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன செய்திருக்கின்றானோ அவனுடைய அந்த சீட்டை, அவனுடைய ஏடுகளை நாம் மாட்டி வைப்போம் என்பதாக. வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, அவன் கபூர்ல இருந்து எழுந்திருக்கும் பொழுது எவ்வாறாக எந்திரிப்பான் எப்படி சொன்னா வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமா கிதாபன் யல்காஹு மன்ஷூரா, நாம் மறுமை நாளிலே அவனுக்காக ஒரு ஏட்டை நாம் வெளியிடுவோம். வனுக்ரிஜு லஹு, அவனுக்காக நாம் வெளியாக்குவோம். அதே போல அதை அவன் விரிக்கப்பட்டதாக காண்பான். கிதாபன் யல்காஹு மன்ஷூரா, அது விரிக்கப்பட்டதாக அவனுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டதாக அந்த ஏடுகள் இருக்கும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஏடுகளிலே அவன் என்னென்ன செய்திருக்கின்றான், இந்த உலகத்திலே அவன் பிறந்த சமயத்திலிருந்து, அவன் விவரம் தெரிந்ததிலிருந்து அவன் மௌத்தாகும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன அவன் செய்திருக்கின்றானோ, சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட, பெரிய பாவங்களாக இருந்தாலும், பெரிய பெரிய நன்மைகளாக இருந்தாலும், சின்ன நன்மைகளாக இருந்தாலும், சிறு சிறு பாவங்களாக இருந்தாலும், யாரை பற்றி நாம் தவறாக நினைத்தோம் என்ற நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் அதிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஏடு நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அவருக்கு முன்பதாக சமர்ப்பிப்பான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இக்ரா கிதாபக், உன் கிதாபை நீனே படிச்சுப்பார், இதை கொண்டு நீனே முடிவு செஞ்சுக்கோ, நீ சொர்க்கவாசியா நரகவாசியா. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, நீ வாராக இன்று நீ கணக்கு பார்ப்பது, நீயே இதுக்கு பார்க்கக்கூடியதுக்கு போதுமாகும், நீ பார்த்து முடிவு செஞ்சுக்கோ, இதுக்கு என்ன தீர்வு என்பதாக, இதுக்கு சொர்க்கமா அல்லது நான் செஞ்ச இவ்வளோ இதுக்கு பாவகரமான செயலுக்கு நரகமா என்பதாக நீனே ஒரு நஃப்ஸை தொட்டு சொல்லிக்கோ என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இப்ப மனிதர்கள் படிப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருக்கு நம்முடைய ஏடுகள், யாருடைய ஏடுகள் வலது புறத்திலே கொடுக்கப்பட்டதோ, வலது கையால் கொடுக்கப்பட்டதோ, அவர் சொல்லுவாரு ஃபயகூலு ஹா உம்க்ரஉ கிதாபியா, அவர் அங்க சந்தோஷமான முறையில
அதை விட இந்த உலகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்திருக்க மாட்டாரு. அதற்கு முன்பும் சந்தோஷத்தை பார்த்திருக்க மாட்டாரு, அதற்கு பின்பும் சந்தோஷத்தை பார்க்க மாட்டாரு. எப்போ அவளுடைய கையில வலது கையில கொடுக்கப்பட்டுச்சோ அப்ப சொல்லுவாரு, ஹா உமுக்ரஉ கிதாபியா, சொல்லுவாரு என்னுடைய கிதாபை படிச்சு பாருங்க, நான் பாஸ் ஆயிட்டேன், நான் அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளராக ஆகிட்டேன். சொல்லுவாரு, இன்னி லனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, நிச்சயமாக நான் இவ்வாறாக எண்ணிக்கொண்டிருந்தேன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு நிச்சயம் சத்தியம் இருக்குது என்பதாக நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தேன். இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தேன். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டான், நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துட்டான். ஹா உமுக்ரஉ கிதாபியா, படிச்சு பாருங்க என்பதாக சந்தோஷமான கத்தி கொண்டு செல்வார்கள். அதே போல யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் பாதுகாக்கணும், இடது கையால கொடுக்கப்பட்டுச்சோ வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, சொல்லுவாரு யாருடைய வலது கரத்திலே தன்னுடைய ஏடுகள் கொடுக்கப்பட்டுச்சோ ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, இந்த ஏடுகள் கொடுக்காமல் இருக்கப்பட்டிருக்க வேண்டுமே, கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டுமே, நான் மோசம் செஞ்சு விட்டேனே, என்னுடைய ரப்புக்கு நான் மாறு செய்து விட்டேனே, நான் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவனுடைய கட்டளைகள் எல்லாம் உடைத்து சுக்குநூறாக ஆக்கிவிட்டு இந்த நேரத்திலே புலம்பிக் கொண்டிருக்கின்றனே என்பதாக சொல்லி மலம் வளர்ந்துவார். அதை விட கை சேதம், அதை விட நஷ்டம் வேற எப்பயும் அவர் பார்த்திருக்க மாட்டார். உலகத்திலே பார்த்திருப்பார் நஷ்டத்தை, லாபத்தை பார்த்திருப்பார். ஆனால் அல்லாஹ்விடத்தினாலே கியாமத்துடைய நாளிலே அவருக்கு கொடுக்கக்கூடிய இதற்கு இதைவிட மிகப்பெரிய ஒரு மோசமான கைசேதமான வருத்தத்துக்குரிய விஷயம் வேற எதையும் பார்த்திருக்க மாட்டார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஃபிரௌன் அதே போலதான் இருந்தான். கடைசி நேரத்துல சொன்னான், ஆமன்து பி ரப்பி ஹாரூன வ மூசா. அவன் எப்ப சக்கராத்துடைய நேரத்தை அடைஞ்சானோ அப்பொழுது சொன்னான், நான் ஹாரூனுடைய, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பை நான் ஈமான் கொண்ட, ஆமன்து பி ரப்பி ஹாரூன வ மூசா. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்கள் மௌத்தாகுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பதாக, ஒரு மாதத்திற்கு முன்பதாக, ஒரு நாளுக்கு முன்பதாக, அதே போல ஒரு வாரத்திற்கு முன்பதாக, ஒரு நாள், இது மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கும் போது கடைசி நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களையும் தௌபாக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சக்கராத்துடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ யாருக்கும் ஒப்புக்கொள்ளப்படாது. அந்த நேரத்திலே அவருடைய எல்லா அமல்களும் முடிவடைந்து விடும், தௌபாக்களுடைய கதவுகள் நிறுத்தப்பட்டு விடும், மூடப்பட்டு விடும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இவ்வாறாக நாங்கள் கைசேதப்படக்கூடாது என்று சொன்னால் நாளைய கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்விடத்திலே மாற்றிவிடக் கூடாது, தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்திவிடக் கூடாது. காஃபிர்கள் எவ்வாறாக சுக்குநூறாக இந்த ஈமானை உடைத்தார்களோ, நபியுடைய வாழ்க்கையை வாழாமல் தன்னுடைய வாழ்க்கையை புறம்போக்கையும், அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தார்களோ, அவ்வாறான வாழ்க்கையை வாழாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனிலே தான் முழுமையாக வெற்றி வைத்திருக்கின்றான். இந்த தீனிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுக்க முழுக்க ஈமானுடைய தீனுடைய விஷயத்தில் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு என்னென்ன நபிமார்கள் வந்தார்களோ, எல்லா நபிமார்கள் எந்த தீனை கொண்டு வந்தார்களோ அந்த தீனில் தான் முழுமையான வெற்றி இருக்கிறது. அதில் நடந்தால்தான் முழுமையான ஆகிராவிலும் வெற்றி, இந்த உலகத்திலும் வெற்றி. ஆனால் இந்த வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை, காஃபிர்கள் வாழவில்லை, அதை அவர்கள் அதாவது கேவலமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவது, நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பது, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எதை பின்பற்றினார்களோ, எங்களுடைய தந்தைமார்கள் எதை பின்பற்றினார்களோ அதுதான் உறுதியான மார்க்கம், அதுதான் வலுவான மார்க்கம் என்பதாக அவர்கள் தன்னைத்தானே ஏளனமாக பேசிக்கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு மமதையோடு இந்த உலகத்தில் திரிந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் நாளை கியாமத்துடைய நாளிலே வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யார் தன்னுடைய ஏடுகளை யாருடைய கை இடது புறத்திலே கொடுக்கப்பட்டதோ அவர் இவ்வாறாக புலம்புவார். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாருக்கு அல்லாஹ் தஆலா நல்வழி நல்வழியில் நடக்கிறாரோ அவர் தமது நன்மைக்காகவே தன்னுடைய நேர்வழிக்காகவே அவர் நடக்கிறார். மன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸி, உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய தீனை புரிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடுகிறானோ அவர் நன்மைக்காகவே. இது அல்லாஹ்வுடைய தீன் தான், இது முழுக்க முழுக்க சத்தியமானது. அல்லாஹ் இருப்பது சத்தியம், சொர்க்கம் இருப்பது சத்தியம், நரகம் இருப்பது சத்தியம், நபிமார்கள் சத்தியம், வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் சத்தியம் என்பதாக யார் முழுமையாக நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றாரோ, இது எல்லாம் தன்னுடைய நன்மைக்காக செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர் வெற்றியாளராக இருப்பார். அதே போல ஒமன் ضل فإنما يضل عليها, அதே போல யார் வழி தவறி செல்கிறாரோ அவர் தமது கேட்டுக்காகவே தன்னுடைய வழிகேட்டுக்காகவே அவர் வழி தவறி செல்லக்கூடியவராக. உலகத்தில் நபிமார்கள் வந்தாங்க, வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம்
நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, சிலைகளை விட்டுருங்க. அது உங்களுக்கு எந்த ஒரு தேவையும் கொடுக்காது, எந்த ஒரு ஹாஜாத்துகளையும் எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யாது. உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ், உங்களை படைத்த இறைவன். அல்லாஹ் காலிகு குல்லி ஷை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்தையும் படைத்தான். அவன்தான் எல்லாத்தையும் உருவாக்குகிறான், உண்டாக்கி அனைத்தையும் ஓடோர செய்கிறான். மழையை கொடுப்பதும் அல்லாஹ், பூமியிலே எல்லா தாவரங்களையும் வளர வைப்பதும் அல்லாஹ், மழை இல்லாமல் பஞ்சத்தை கொடுப்பதும் அல்லாஹ். எனவே நீங்க அல்லாஹை வணங்குங்க, சிலைகளை வணங்காதீங்க. அது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, வெறும் கல்லு தான். அது நீங்க போய் என்னத்தான் பேசினாலும் பதிலளிக்காது என்பதாக நபிமார்கள் போய் சொன்னாங்க. ஆனா அவர்கள் தன்னுடைய மூட நம்பிக்கையால, மடத்தனத்தால, தன்னுடைய அறிவால நாங்க இவ்வாறு நீங்களும் மனிதர் தான், நானும் மனிதர் தான், எவ்வொரு ஒரு மனிதரை அல்லாஹ் நபியாக அனுப்ப முடியும் என்பதாக சொல்லியெல்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணிச்சாங்க. இதனால் அல்லாஹுடைய வேதனை அதாபுகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருந்தது, ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு நபிமாருடைய கூட்டத்தார்களுக்கும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே அல்லாஹுக்கு உட்பட்டவர்களாக நாளை கியாமத்துடைய நாளிலே சில மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஒமன் அஅரத அன் ஸிக்ரி, யார் என்னுடைய குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழாமல் புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். யார் இந்த உலகத்திலே ஒமன் அஅரத அன் ஸிக்ரி, நான் சொன்ன பிரகாரம், குர்ஆன் சொன்ன பிரகாரம் யார் வாழலையோ, ஹலாலை யார் பேணி நடக்கலையோ, ஹராமை விட்டும் தவிர்ந்தில்லையோ, யார் உறவை பேணி நடக்கலையோ, யார் மற்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கலையோ, குர்ஆன் சுன்னாவின்படி நடக்கலையோ, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். மேலும் சொல்கின்றான் வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மேலும் அவரை நாம் கியாமத்துடைய நாளிலே குருடராக எழுப்புவோம். அப்ப அந்த மனிதர் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா, யா அல்லாஹ், நான் உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே நான் கண்ணுள்ளவனாக பார்வையுள்ளவனாக இருந்தேனே, இப்ப எனக்கு என்ன நேர்ந்தது? கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, எதற்காக என்னை குருடராக நீ எழுப்பியிருக்கின்றாய்? பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், கால கதாலிக், அது அப்படிதான். ஏன்னு சொன்னா அத்தத்க ஆயாத்துனா, என்னுடைய அத்தாட்சிகள் ஆயாத்துகள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு, உன்னிடத்துல சொன்னாங்க, நபிமார்கள் சொன்னாங்க, ரசூல்மார்கள் சொன்னாங்க, வலிமார்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் சொன்னாங்க. அத்தத்க ஆயாத்துனா, உன்னிடத்துல என்னுடைய அத்தாட்சிகள் ஆயாத்துகள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு, எப்படி நாம் இதற்கு முன்பதாக அளித்தோம் என்பதாக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டுச்சு. ஃபனசீதஹா, நீ அதை மறந்துட்டு வாழ்ந்த, உலகத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை மறந்துட்டு வாழ்ந்த. எனவே வகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய நாள் நீனும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், நான் உன்னை என்னைக்கும் கண்டுவிட மாட்டேன் என்பதாக அல்லாஹ்வுடைய வார்த்தை வாராக இருக்கிறது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க உலகத்துல வாழக்கூடிய சமயத்துல அல்லாஹ் ரசூலுக்கு குர்ஆன் நமக்கு என்ன சொல்லியிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறாக வாழ்ந்து கொண்டார்கள், தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக கழித்தார்கள், முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக. எப்படிப்பட்ட நபி? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது நபியை பார்த்து, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்தில் நாம் அனுப்பிய நோக்கம் என்ன என்று சொன்னால், உங்களை நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ரஹ்மத்தாக. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சமூகத்தை நீங்க லானத் செய்யுங்க, சாபம் பெறுங்க, அல்லாஹ்வுக்காக அழிக்கும்படி செய்யுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சாபம் என்பவனாக, மற்ற சமுதாயத்தை நான் கேவலப்படுத்துபவனாக அல்ல, நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன், நான் ரஹ்மத்தாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். எந்த ஒரு மனிதனும் லானத் செய்யக்கூடியவனாக, சாபமிடக்கூடியவனாக நான் அனுப்பப்படலை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இந்த தீனுக்காக, இந்த உம்மத்து ஒவ்வொரு பேரும், ஒவ்வொரு நபரும் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும், நரகத்திற்குரியவராக யாரும் ஆகிவிடக் கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நாளை கியாமத்துடைய நாளிலே எல்லா மனிதர்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்திலே, அந்த தருணத்திலே ஒரே ஒரு குரல் மட்டும் யா உம்மத்தி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும். எல்லாம் என்னுடைய நஃப்ஸ் என்னாகுமோ, என்னுடைய நிலைமை என்னாகுமோ, நான் கியாமத்துடைய நாளிலே எனக்கு நரகமோ சொர்க்கமோ என்பதாக அந்த நேரத்திலே தன்னை பற்றி கவலை கொண்டிருக்கிற சமயத்திலே, அந்த நேரத்தில் யாரும் யாருக்கும் உதவ முடியாது.
தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய வாப்பா உதவ முடியாது, தன்னுடைய வாப்பா பிள்ளைக்கு உதவ முடியாது, மனைவி மக்கள் எல்லாம் உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீ எல்லாம் விரண்டோடி கொண்டிருப்பார்கள். என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ? நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவனா? என்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கணக்கை எவ்வாறாக கேட்க போகின்றான்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கை விசாரிக்கக்கூடியவனாக இருக்கின்றானே. நான் என்னென்ன செலவழித்தேன், எவ்வழியிலே செலவழித்தேன், எவ்வழியாக சம்பாதித்தேன், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றானே. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன ஆகுமோ, என்னுடைய உம்மத்துடைய எல்லாரும் சொர்க்கத்திற்கு சொல்ல வேண்டும். அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய சஜிதாவில் இருப்பார்கள். அல்லாஹை தியானித்தவர்களாக, அழுகையிலே தன்னுடைய உம்மத்தை நினைத்தவர்களாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். மேலான பெரியவர்களே, நாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்க அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லணும். நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தை சொல்லணும். எங்களுக்காக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருப்பார்கள் கடைசி நேரம் வரைக்கும். ஆனால் நாங்கள் இன்று உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை எவ்வாறாக ஹயாத்தாக்குகின்றோம்? ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் மௌத்தாகி கொண்டே செல்கின்றது. இந்த உம்மத்திலே பல சுன்னத்துகள் மௌத்தாகி கொண்டே செல்கின்றது. சாதாரண ஒரு சலாம் சொல்வதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யஅரிஃப், நீங்க யாரெல்லாம் அறியலையோ அவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க. நீங்க அறிஞ்சவருக்கு மட்டும், இவர் தான் தெரியும் எனக்கு, அவர் மட்டும் சலாம் சொல்லாதீங்க. அறிஞ்சவர், அவர் முஸ்லீமா, சலாத் ஏத்தி வைங்க. இதனால நன்மைகள் இருக்குது. உங்களை காசு கொடுத்து எதுவும் செய்ய சொல்லல. நீங்க செய்யற அமல்னால காசு எதுவும் குறைஞ்சு போறது இல்ல, செல்வத்துல எதுவும் இல்ல, உங்களுக்கு பரக்கத்து ஏற்படுது சலாம் சொல்றதுனால. நீங்க வீட்டுக்கு போறதுனால போகக்கூடிய சமயத்துல சலாம் சொல்லிட்டு போங்க, சலாம் துவா ஓதிட்டு போங்க. இவ்வாறாக செய்தால் அபிவிருத்தி ஏற்படுது, பரக்கத்து ஏற்படுது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு நாங்கள் ஆது சமுதாயத்தை எவ்வாறாக அழித்தோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எத்தனையோ நாங்கள் சமுதாயத்தை அழித்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெற்றோரிடத்தில் எவ்வாறாக நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். முதலாவது விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், நீங்க என்ன செய்யுங்க நபியே நாயகமே சொல்லுங்க, தன்னை தவிர வேற யாரும் நீங்கள் வழிபடக்கூடாது. நீங்க போய் காஃபிர் இடத்துல எத்தி வைங்க, அவங்க சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, எதுக்குமே பிரயோஜனமே இல்லை, அப்படிப்பட்ட சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ, அல்லாஹ் இறைவன், உங்களுடைய இறைவன் கட்டளையிட்டு இருக்கின்றான், நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் வணங்குங்க. அதே போல வபில் வாலிதைன் இஹ்சானா, நீங்க பெற்றோர்களுடன் நன்மையை செய்ய வேண்டும் என்று, அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், ஹிதுமத்துகள் செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். நீங்க இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னா மூஞ்சை சுழிச்சுக்கிட்டு போயிடும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவருடைய எண்ணங்கள், அதாவது பெற்றோர்கள் சாதாரணமாக நினைச்சிட்டாங்க, கொஞ்சம் அவர்கள் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லிட்டாங்க, சொல்லக்கூட இல்லை, அவங்க நினைச்சிட்டா போதும் அவருடைய பதுவாக்கு நாம் ஆளாகி விடுவோம், அவருடைய கோப பார்வைக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். மேலான பெரியவர்களே, சகோதரர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடம் படிச்சறான், வபில் வாலிதைன் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அதே போல சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், பெற்றோர்கள்ல ஒருவரோ அல்லது இருவரையோ நீங்க முதுமை பருவத்தில் அடைந்து, வயோதிகத்தில் அடைந்து, நீங்க அவர்களை அடைந்து கொண்டால், ஒருவரையோ இருவரையோ, அப்ப நீங்க உங்களுடைய சொல்லாதீங்க, ரெண்டு பேர்ட்டையும் உஃபின் அப்படிங்கிற இச்சிங்கிற ஒரு சீ என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்க சொல்லாதீங்க. அதே போல வலா தன்ஹர்ஹுமா, நீங்க அவங்களை வெறுத்து ஒதுக்காதீங்க. என்று சொன்னா, நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்களை நீங்க பல நஜீஸ்கள்ல பிறண்டீங்க, உங்களை எல்லாத்தையும் சுத்தம் செய்து சீர்படுத்தி உங்களை அழகான முறையில் ஆடை அணிவித்து உங்களை அழகு பார்த்தார்கள். இப்போ நீங்க அவர்களை என்ன செய்யாதீங்க, நீங்க சீ என்ற ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. அதே போல வெறுத்து ஒதுக்காதீங்க என்பதாக அவங்களை விரட்டவும் செய்யாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா, அதே போல வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்க அவரிடத்துல கண்ணியமான சொல்லையே சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நீங்க மெதுவான முறையில பேசுங்க.
அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வக்ஃபிது லஹுமா ஜனாஹல்-துல்லி மினர் ரஹ்மா. எப்படி கோழி குஞ்சுகளுக்கு தன்னுடைய கோழி ரெக்கைகளை அணைக்குமோ அதே போல் நீங்க ரொம்ப பணிவோடு பேசுங்க. நீங்க உங்களுடைய சப்தத்தை அவருடைய சப்தத்தை விட உயர்த்தி பேசாதீங்க. எப்ப தெரியும்னு சொன்னா அவர்கள் போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய அருமை தெரியும். பழமொழி சொல்லுவாங்க கதுர் நிஅமத்தி பஅத ஸவால். ஒரு நிஅமத் எப்ப தெரியும்னு சொன்னா அந்த நிஅமத் நம்மளை விட்டும் கை விட்ட போன பிறகுதான் தெரியும். நம்ம உமா அப்பா இருக்கும்போது அவனுடைய அருமை தெரியாது. நம்ம ஏதோ பேசியிருப்போம், திட்டிருப்போம், அவங்க மதிக்காம இருந்திருப்போம். ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம், அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்படி செஞ்சிருக்கலாமே, அவங்களுக்கு நல்ல ஒரு உபகாரம் செஞ்சிருக்கணுமே என்பதாக வருந்தி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேலான பெரியவர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, நல்ல பணிவோடு நடங்க, நல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க. நபியே இவ்வாறாக அவங்களுக்கு துஆ செய்யுங்க. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது, நான் சிறுவனாக இருந்த பொழுது அவர்கள் என்னை எவ்வாறாக பராமரித்து பாராட்டி பேசினார்களோ, என்னை எவ்வாறாக அரவணைத்தார்களோ, என்னை எவ்வாறெல்லாம் சுத்தம் செய்து என்னை அழகாக ஆக்கினார்களோ, என்னை எவ்வாறாக அவர்கள் அதாவது இரக்கம் காட்டினார்களோ அதே போல கமா ரப்பயானி ஸகீரா, நீனும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வாறாக நீங்க துஆ செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த பாக்கியத்தை முதலாவதாக நினைக்க வேண்டும். இன்னைக்கு நாங்க நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். செல்வத்தால, பொருளாதாரத்தால, குழந்தைகளால, அதாவது பெற்றோர்களால நாங்கள் எல்லாம் நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நிஅமத்து நாம எப்பொழுது புரியும் என்று சொன்னால், எப்போது நமக்கு கைவிட்டு போகுதோ அப்பொழுதுதான் புரியும். அதை நாங்க கை விடுவதற்கு முன்பதாக, நம்மளை விட்டும் அதாவது போறதுக்கு முன்பதாக அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது பிள்ளைகளாக இருந்தாலும் அவரிடத்தில் அன்பான முறையில சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதே போல நம்முடைய பெற்றோர்கள் இருந்தால் அவரிடத்தில் மென்மையாக, ரொம்ப பணிவாக, கனிவாக பேச வேண்டும். ஹித்மாத்துகள் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் இவ்வாறுதான் செய்தார்கள், நபிமார்கள் இவ்வாறுதான் செய்தார்கள். சொல்றாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்க பணிவிடை செய்யுங்க. எதுவரைக்கும் என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் உங்களை ஷரியத்துக்கு முரணாக இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு வேற மார்க்கத்திற்கு, என்னுடைய மார்க்கத்துக்கு வா என்பதாக ஷரியத்துக்கு முரணாக சொல்லாத வரைக்கும் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்துதான் ஆக வேண்டும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல விஷயங்களை சொல்றான். யத்தீமான விஷயங்கள், யத்தீம்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜினாவுடைய விஷயங்கள், விபச்சாரத்தை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு பாவம் விபச்சாரமாக இருக்கின்றது. வலா தக்ரபு ஸினா, நீங்க விபச்சாரம் பக்கம் செல்லாதீங்க, நீங்க விபச்சாரம் செய்யாதீங்க என்பதாக சொல்லல, விபச்சாரம் பக்கமே போவாதீங்க என்பதாக. விபச்சாரத்துடைய மிகப்பெரிய முதல் கட்டம் பார்வை. இந்த பார்வை தான் விபச்சாரத்துடைய ஆரம்ப அஸ்திவாரம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த ஹலாலை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றானோ அவை செய்யக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஹராமை விட்டும் தவிர்ந்திருக்க சொன்னானோ அவை முழுமையாக தவிர்ந்திருந்து இந்த ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுக்க முழுக்க நம்மளுடைய அமல்களை கபூல் செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.